ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம எத்தனை நாளில் போட்டோம் அண்ட் இதோட ப்ரைஸு, இதோட பீட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன ஃபில்லிங் கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 4 நாளாக வந்து ஒரு யூஎஸ் ஆர்டர் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அவங்களது தான். இவங்க வந்து இங்கே இருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். இங்கே ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 4 ப்ளவுஸுமே வந்து அவங்க வந்து யூஎஸில் இருக்காங்க, இவங்க வந்து இங்கே இருக்காங்க. இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது என் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ஆர்டர் கிடச்சிது. இன்னமும் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆன்ட்டியும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி அவங்களும் கொடுக்குறாங்க, பிரியான்றவங்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும். இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு இஷ்யூனால அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக 2 ப்ளவுஸ் நான் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் வந்து கரெக்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒரு 3 லைன்ஸ் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஜர்ரி அண்ட் சுகர் பீடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பீடும் 4 நம்பர் பீடும் ஆட் பண்ணி அப்படியே வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆன்ட்டி வந்து என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதுமா, ரொம்ப கிராண்டெல்லாம் வேண்டாம், ப்ளவுஸில் அப்படியே இருக்கிற செல்ஃப் கலரே போட்டுரு அப்படின்ட்டாங்க. ஏன்னா சாரியோட கலரும் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கே தான், அதில் கோல்டு ஜரியில் பார்டர். நீங்கள் ஃபஸ்ட்டு சாரீ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக நல்லா ஒரு 50,000 சாரீ இருக்கும். இது 50,000 ருபீஸ் இருக்கும் அந்த சாரீ வர்த்து. அவ்வளோ சூப்பராக அந்த சாரீ. அதேமாதிரி நான் ஹேங்கிங்ஸோடு எப்படி போட்டிருக்கேன்னா, கட் பீடு சுகர் பீடு இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம அப்படி தான் பார்ப்போம். ரெயின்போ கட் பீட் இருக்குல்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர் த்ரெட் லோடிங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயும் வந்து 4 நம்பர் பீடு ஒரு சுகர் பீடு ஆட் பண்ணி போட்டிருக்கேன். திருப்பி ஒரு லைன் சுகர் பீடு, அது ஒரு பார்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த லீஃப் வந்து நம்ம என்ன பண்ணேன்னா, ஒரு லீஃப் வந்து சுகர் பீட் லோடிங்கும், ஒரு லீஃப் வந்து கட் பீட் லோடிங்கும் கொடுத்தேன். அந்த ரெயின்போ கலர்ஸ் கட் பீட், ஏன்னா அது பார்க்க அழகாக இருந்தது அண்ட் ஜொலிக்கவும் செஞ்சுதா. ஸோ அதனால் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் பீட் வந்து ஒரு லீஃபோட, அதாவது 2 லீஃப் வருது இல்லையா. ஸோ அந்த 2 லீஃப் வந்து சுகர் பீடும், 2 லீஃப் வந்து கட் பீட் லோடும் அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணது தான். அண்ட் அதுக்கப்புறம் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லைனு ஒரு 4 நம்பர் பீடு, ஒரு 10 லைனு ஒரு 4 நம்பர் பீடு, இந்த மாதிரி ஒரு 10 லைன்ன்ற 10 பீடு ஒரு 4 நம்பர் பீடு, ஒரு 10 பீடு 4 நம்பர் பீடு, இந்த மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லைன்ஸ்க்கு. ஏன்னா அது அவங்க அப்படி கேட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஆனால் இந்த பார்டர்லாம் வந்து கையில் வேண்டாம், எனக்கு சிம்பிளாக போதும் அப்படின்னதுனால கையில் வந்து சிம்பிளாக அந்த 4 நம்பர் பீடு சுகர் பீடுன்னு அப்படி கழுத்துக்கு போட்டணும். அது அப்படியே கீழே அந்த 2 பார்டராக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப், அதாவது 3 ட்ராப் இலை வரா மாதிரி போட்டுட்டு 2 சைடு சுகர் பீடும், அதுக்கு மேலே ட்ராப் வந்து கட் பீடு, இந்த மாதிரி வந்து நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ளவர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃப்ளவர் கூட பார்த்தீங்கன்னா 2 பெட்டல்ஸ் வந்து சுகர் பீட் ஃபில் பண்ணிக்கிட்டேன், 2 பெட்டல்ஸ் கட் பீட் ஃபிட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது ஒரு ஃப்ளவராகவும் அது ஒரு ஃப்ளவராகவும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பண்ணது தான். ஸோ இந்த டிசைன் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, ஆன்ட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களே வந்து எனக்கு 4 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ப்ளவுஸ் இது தான், அடுத்து இன்னும் 2-3 ப்ளவுஸ் இருக்குது இவங்களதே. அந்த 3 ப்ளவுஸுமே நான் டெய்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம யூஎஸ் ஆர்டர் 4 ப்ளவுஸ் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து 2 அவங்க கொடுத்து என்கிட்ட ஒரு 2 மாதம் இருக்கும். அது நான் இப்போ தான் முடிச்சிருக்கேனே, இந்த மாதம் தான் முடிச்சிருக்கேன். அது நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அது ஒரு க்ரீன் ப்ளவுஸ் அண்ட் வயலட் கலர். இப்போ நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக நான் போட்டுட்டு இருந்தது கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது 2மே வந்து நான் உங்கள் கூட காட்டுறேன். அதுக்கப்புறம் ரெட் ப்ளவுஸ், அது வந்து வேறு கஸ்டமர்து, அவங்களது இன்னும் 6 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே லைனாக காட்டுறேன், சரிங்களா. அந்த கஸ்டமர்து லைனாக வரும் உங்களுக்கு. ரெட் ப்ளவுஸ் கஸ்டமர் வேறு, நம்ம க்ரீன் அண்ட் வயலட் இப்போ போட்டிருந்தேன்ல அது வந்து ஒரு கஸ்டமர், இந்த பிரியான்ற யூஎஸ் கஸ்டமர். ஸோ லைனாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு ப்ளவுஸஸுமே. அதேமாதிரி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்து நம்மக்கிட்ட அந்த விருதுநகர் சர்டிஃபிகேட்டுக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனாங்க, அந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. என்னை நம்பி யூடியூப்பில் வந்து அவங்க என்னை யூடியூப்பில் தான் பார்த்தாங்க, ஜீவிதா பார்த்துட்டு என்னை நம்பி 1500 பே பண்ணி அவங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம்.
1,500 வந்து ஏமாற்றணும்லாம் நினைக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இயர் அந்த ப்ரோக்ராம் நடக்கும், அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் தனியாகவே கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் நம்ம பார்ப்போம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா, ஸ்டிச்சிங்கு எல்லாமே சேர்த்து 4,000 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். 4,000 ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இவங்க வந்து நமக்கு நிறைய ஆர்டர் கொடுத்தாங்க, அதனால் 4,000 தான் நான் வாங்கினேன். இதே வந்து சிங்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னா கட்டாயமாக நான் இதுக்கு 4,500 வாங்கியிருப்பேன். இவங்க 4 ப்ளவுஸ் கொடுத்ததுனால இவங்களுக்கு 500 கம்மி பண்ணி 4,000க்கு தான் நான் பண்ணி கொடுத்தேன். 4,000க்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்னாலும் 3 நாளைக்கு 3000, 750 ரூபா ஸ்டிச்சிங், ஒரு 250 ரூபா மெட்டீரியல் ஆயிருக்கும். இதுக்கு நமக்கு ஒரு 250 ரூபா மெட்டீரியல் ஆச்சுன்னே வச்சுக்கோங்க. ஸோ சரிங்களா. இல்லை இவங்க வந்து இப்போ நான் தனியாக சிங்கிளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக நான் இதுக்கு 4,500 வாங்குவேன். ஏன்னா இது வந்து கையோட அகலம் எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்தது, பேக் நெக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. இவங்க நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்ததுனால இவங்க கிட்ட வந்து நான் 4 தான் வாங்கினேன். இதுதான் இருக்கிற உண்மை, நான் அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் நீங்களும் நினைப்பீங்க 4,000 அதிகம், நான் 3,000க்கே முடிப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை, நான் 4,000க்கு தான் வாங்கினேன். இது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு வந்து இவங்களதே வந்து இன்னொரு ப்ளவுஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் பாருங்கள். அண்டு மறக்காமல் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பட்ஜெட் 4,000 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள், வித் ஸ்டிச்சிங்கோட தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹேண்டுக்கு இதே மாதிரி கொடி டிசைனே போட்டு ஹேண்ட்லேயும் வந்து நல்லா கிராண்டாக கொடுத்து எல்லாம் பண்ணியிருந்தேன்னா கட்டாயமாக இந்த டிசைனுக்கு நான் 5,000 கூட வாங்குவேன். ஹேண்ட் வந்து சிம்பிளாக போட்டதுனால தான் நான் வந்து 4,000 வாங்கினேன். இதே வந்து சிங்கிளாக ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, நிறைய ப்ளவுஸ்லாம் இல்லை அப்படின்னா கட்டாயமாக 4,500 வாங்குவேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ப்ரைஸு. ஏன்னா கை வந்து 11 இன்ச்சஸ் ஹேண்ட் இல்லையா, ஸோ அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸில் உங்கள் கூட சந்திக்கிறேன்.